வருவாய் கோட்டாட்சியர் தலைமையில் மாவட்ட சிப்காட் நில எடுப்பு வருவாய் அலுவலர், மோகனூர் வட்டாட்சியர், மோகனூர் காவல்துறை ஆய்வாளர் முன்னிலையில் சுமார் 3 மணி நேரத்திற்கு மேலாக எங்களுடைய விவசாய பிரதிநிதிகள் எங்கெங்கு சிப்காட் நாமக்கல் மாவட்டம் வளையவெட்டி, புதுப்பட்டி, அரூர் பகுதிகளில் சிப்காட் ஏற்ற இடம் அமைப்பதற்கான ஏற்ற இடம் இல்லை என்பதை ஆக்கப்பூர்வமாகவும் ஆவணங்களின் மூலமாகவும் தெளிவாக எடுத்துரைத்துள்ளோம். 3 மணி நேரம் குறைந்தது அந்த எங்களுடைய என்னென்ன ஆவணங்கள் இருக்கிறது, அந்த இடம் ஏற்ற இடம் இல்லை என்பதை தெளிவாக எடுத்து கூறியுள்ளோம். ஆகவே எங்களுடைய பிரதான கோரிக்கை இன்று தேவையில்லாமல் அரசு இங்கு சிப்காட் அலுவலகத்தை அமைத்து அங்கு தேவையில்லாமல் அலுவலர்களை கூடுதல் செலவு ஏற்படுகின்ற வகையில் அமைத்திருக்கிறார்கள். ஆகவே எங்களுடைய ஆவணங்களை சரிபார்த்து உடனடியாக நாமக்கல் மாவட்டத்தில் சிப்காட் அலுவலகத்தை மூட வேண்டும். அதே போல இங்கிருக்கின்ற பணியாற்றுகின்ற அலுவலர்கள் பணிச்சுமை ஏற்கனவே தேர்தல் பணி காலம் என்பதால் பணிச்சுமை அதிகமாக உள்ளது. ஆகவே அவர்கள் வேறு பணிக்கு மாற்ற வேண்டும். எக்காரணத்தை கொண்டும் சிப்காட் ஏற்ற இடம் இல்லை என்பதை ஏற்கனவே வந்து சிப்காட்டினுடைய ப்ராஜெக்ட் ஆபீசரும் இன்ஜினியரும் வந்து 2 பேருமே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த இடம் வந்து கடல் அலைகள் போல மேடு பள்ளங்கள் அதிகமா இருக்கு, மலை குன்றுகள் நிறைந்த பகுதியா இருக்கு, நீர்வளங்கள் ஆதாரம் அதிகமா இருக்கிற பகுதி இருக்கிறதுனால இந்த இடம் சிப்காட்டுக்கு ஏற்ற இடம் சொல்லி அங்க ஏற்கனவே வந்து அவங்க வந்து லெட்டர் கொடுத்துட்டு போயிட்டாங்க. சிப்காட் அதிகாரிகளே அவங்க என்ஜினியர் ப்ராஜெக்ட் ஆபீசர் அவங்க தான் அந்த திட்டத்தை வடிவமைக்கிறீங்க. அவங்களே கொடுத்துட்டு போன பிற்பாடு அரசியல்வாதிகளுடைய அழுத்தத்தின் காரணமாக அங்கிருக்கின்ற கனிம வளங்களை அதிக அளவில் நூற்றுக்கணக்கான கோடி ரூபாய் கனிம வளங்கள் அங்க இருக்குது. அந்த கனிம வளங்களை நில எடுப்பு சட்டத்தை பயன்படுத்தி அதை கொள்ளையடிக்க வேண்டும் என்பதற்காக அரசு அலுவலர்களுக்கு அழுத்தம் கொடுத்து சட்டத்திற்கும் விதிகளுக்கும் புறம்பாக இங்கிருக்கின்ற இடங்களை அவர்கள் அபகரிப்பு முயற்சி செய்கிறார்கள். விவசாய நிலங்களை அபகரிக்க முயற்சி செய்கிறார்கள். அரசாணைக்கு அனுப்பப்பட்ட அனைத்து ஆவணங்களும் உண்மைக்கு புறம்பாக அனுப்பப்பட்டுள்ளது. எனவே எக்காரணத்தை கொண்டும் இங்கு சிப்காட் அமைக்கக்கூடாது என்பதால் எங்களுடைய பிரதான கோரிக்கை. அது மட்டுமல்ல, சென்ற வாரம் நடந்த விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டத்தில் கேவிகேவி வேளாண்மை அறிவியல் நிலையத்தினுடைய மண்ணியல் துறையினுடைய நிபுணர் வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, நாமக்கல் மாவட்டத்துல காவிரி கரையோரம் இருக்கின்ற மோகனூர் பகுதி, கொல்லிமலையில் அடிவாரத்தின் பகுதி 2 இடங்களில் மட்டுமே தண்ணீர் வந்து ஓரளவுக்கு விவசாயம் செய்யக்கூடிய அளவில் இருக்குது. மற்ற இடத்தில் எல்லாம் உப்பு அதிகரித்து குடிப்பதற்கும் விவசாயம் பயன்படுது உப்பு, அதாவது குறிப்பு சொன்னா நாமக்கல் மாவட்டத்துல எந்த இடத்துலயுமே விவசாயம் பண்றதுக்கு ஏற்ற இடத்துல தண்ணியே இல்ல, நாங்க அப்படியே சர்டிபிகேட்டே கொடுக்க கூடாது அப்படிங்கிற அளவுக்கு சொல்லியிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு தண்ணி கெட்டு போச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த அளவுக்கு தண்ணி கெட்டு போயிருக்குது. இன்னும் வந்து இது மாதிரி பெரிய பெரிய தொழிற்சாலைகள் அமைக்கும் பொழுது இன்னும் அதிக அளவில நீர்க்கேடும் மாசு ஏற்படும், சுற்றுப்புற சூழல் ஏற்பட்டு நாமக்கல் மாவட்டத்தில் மக்கள் குடியிருப்பதற்கும் அங்க விவசாயம் செய்வதற்கு ஏற்ற இடமெல்லாம் பாலைவனமாக மாறுவதற்கான சூழ்நிலை இருக்கிறது. இது சாதாரணமாக எடுத்துக்கொள்ள கூடாது. ஏன்னா கேவிகினுடைய மண்ணியல் துறையினுடைய நிபுணர் நாமக்கல் மாவட்டத்தில் விவசாயம் செய்வதற்கு ஏற்ற இடமே இல்லாம மண் கெட்டு வெட்டது அப்படின்னு சொல்றாங்க. அதனால இன்னும் இது போன்ற பெரிய தொழிற்சாலை அமைக்கும் போது இன்னும் அதிகப்படியான பொல்யூஷன் ஏற்படும், நீர்நிலைகள் பாதிப்பு ஏற்படும். எனவே ஏற்கனவே நாமக்கல் மாவட்டத்தில் 1800க்கும் மேற்பட்ட தொழிற்சாலைகள் இயங்கி வருகிறது. எனவே 4வது இடத்தில் அதிக வருமானம் தரக்கூடிய மாவட்டத்தில் தமிழகத்தில் இருக்கிறது. தேவையில்லாமல் அங்கிருக்கின்ற கல்குவாரி, கனிம வளங்கள், நீர்வள ஆதாரங்களை திருடுவதற்காக மட்டுமே இந்த அரசாணை போடப்பட்டுள்ளது, தொழில் வளர்வதற்காக இல்லை. எனவே தமிழக முதல்வர் கவனத்தில் கொண்டு செல்லாமல் இது போன்ற பணிகளில் அரசு அதிகாரிகள் செய்கிறார்கள். இந்த திட்டம் உடனடியாக ரத்து செய்யப்பட வேண்டும். தவறு பட்சத்தில் நாங்கள் ஏற்கனவே லஞ்ச ஒழிப்பு துறையில் ஆவணங்களை கொடுத்து நாங்கள் நடவடிக்கை எடுக்க கோரியிருக்கிறோம். இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. பல்வேறு துறை அரசு அதிகாரிகளுக்கு நாங்கள் கடிதம் கொடுத்து நடவடிக்கை எடுக்க கோரியிருக்கிறோம், நடவடிக்கை எடுக்கவில்லை. தேவைப்படும் பட்சத்தில் நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் நாங்கள் சிபிஐ விசாரணை கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்வோம். கே. பாலசுப்ரமணியன், விவசாய முன்னேற்ற கழக மாநில பொதுச் செயலாளர்.